கண்களுக்கு ஒளி தரும் விளக்காய் காணப்படும். இந்த வாலிப வயதில் நீங்கள் எழுந்து பிரகாசிக்கணும் நினைச்சு அதற்காக நீங்கள் அர்ப்பணிப்போடு ஒரு ஓட்டப்பந்தயத்தை நீங்கள் ஆரம்பித்து போகிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உங்களை உயர்த்தும் ஆண்டவர், எல்லா நிலையிலும் உங்களை வழிநடத்தும் ஆண்டவர். ஸ்டாண்டர்ட் ஆயில்ங்கிற ஒரு ஆயில் கம்பெனி, அந்த ஸ்டாண்டர்ட் ஆயில் உலகத்தில் ஒரு பெரிய ஆயில் கம்பெனி. அந்த ஸ்டாண்டர்ட் ஆயிலுடைய ஓனர் பேர் ராப்பல், பெரிய பணக்காரர். அவர் ஒரு நாள் விமானத்தில் பறந்து கொண்டிருக்கிறார், போயிங் விமானத்தில். போயிங் விமானம் எதுக்கு ரொம்ப ஹைட்டாக பறக்கக்கூடியது. கடந்த நாட்களில் நமக்கு அகமதாபாத்தில் ஒரு ஃப்ளைட்டு ஃபயர் ஆயிடுச்சு. அது ஏர்பஸ். அதை விட அதிகமான டிக்கெட் போட தான் போயிங். இன்னும் அதிகமான ஸ்பீடு, ஒரு மணி நேரத்துக்கு 1200 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறது. கிட்டத்தட்ட பூமியிலிருந்து 25,000 கிலோமீட்டர் மேலே உயரமாக போகலாம், ரொம்ப ஸ்பீடாக. அதில் பறந்துருப்போ ஒரு தம்பி பேசிக்கிட்டே வந்தாரா. அப்போ பேசிக்கிட்டே வரப்போ அந்த வயதான மனிதர் 85 வயது, ஒரு பேர் ராப்பல்ல, இந்த மாதிரி ஒரு வாலிப மகன் அவங்களோடு பேசிக்கிட்டே வந்தாங்க. பேசிக்கிட்டே இருப்போம். அவர் ராப்பல் இருந்தால், ஐயோ நீங்கள் ஏங்க இவ்வளோ வேலை செய்றீங்க, உங்களுக்கு இருக்க பணத்துக்கு நீங்கள் எங்கேயே இருக்கலாம், அவங்க எதுக்கு அப்படி பறக்குறீங்கன்னா, எதுக்கு நீங்கள் இப்படி ஓடிக்கொண்டு இருக்கீங்கன்னு கேட்டாரா அந்த வாலிபன் அந்த ராப்பல்லரை பார்த்து. அப்போ அந்த ராப்பல்லர் சொன்னாரா, நல்ல கேள்விப்பா, சரியான கேள்வி, சரியான, நான் அங்கேயே இருக்கேன், தப்பு இல்லை. இப்போ இந்த ஃப்ளைட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு, நல்ல ஹைட்டுக்கு வந்துருச்சு, நல்ல உயரத்துக்கு வந்த ஃப்ளைட்டுக்கும் ஃபியூல் ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகுனா, ஃபியூல்னா அதுக்கு போகிற பெட்ரோலை ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும். இந்த அகமதாபாத்தில் போன ஃப்ளைட்டில் ஃபியூல் ஆஃப் பண்ணால் தான் சொல்கிறாங்க இந்த பைலட், சீனியர் பைலட். 2 பைலட், ஒன்று உதவியாளர், ஒன்று கேப்டன். அவர் அந்த இதை ஆஃப் பண்ணாங்க. கைக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த பெட்ரோல் ஃபியூல் போகிற பட்டன், அந்த பட்டனை ஆஃப் பண்ணாதெல்லாம் ஃபியூல் இல்லாமல் தான் அந்த ஃப்ளைட்டு கீழே விட்டுச்சு. கிட்டத்தட்ட கிளம்பி ஒரு 9 செகண்டில் டேக் அப் ஆக 9 செகண்டில் கீழே வந்துருச்சு. அதே மாதிரி கீழே விழுந்ததால் என்ன நடந்தது நமக்கு தெரியும், நிறைய பேர் என்ன நிலைமை நடந்ததுன்னு. அப்போ அந்த ராப்பல்லர் சொன்னாரா, அதே நிலைமை தான். வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கலாம். மிஷின் ஓடாமல் நிப்பாட்டிட்டா பழுதடைஞ்சிடும், துணி ஏறிடும். கத்தி எடுத்து தினம் தக்காளி பழம் வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, டொமேட்டோவை கட் பண்ணிக்கிட்டே இருந்தால் கத்தி வெள்ளையாகவே இருக்கும். ஒரு 2 நாள் வெட்டாமல் வச்சிங்கன்னா அந்த கத்தியில் துரு பிடிச்சிடும். அதே மாதிரி வாழ்க்கை, இந்த வாலிப வயது என்பது ஒரு அமைதியாக இருக்கிற வயது இல்லை. இந்த வாலிப வயது என்பது பிறருக்கு தன் வாழ்வை அர்ப்பணிக்கிற வயது. இந்த வாலிப வயதில் மட்டும்தான் நீங்கள் எல்லாமே எப்போவுமே சரியாக செய்ய முடியும். அதான் சொல்ல, வாலிபனே எழுந்து, ஷேக்ஸ்பியர் சொல்கிறப்போ, வாலிபனே கேட்டா உன் இளமையில் ஆண்டவருக்காக நீ பணி செய். இந்த வாலிபத்தை எப்பவுமே நீங்கள் வாலிபனாகவே இருக்கணும். 85 வயது ஆனாலும் எனக்கு வயதாயிட்டுங்கிற அந்த எண்ணமே அது என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இப்போ எனக்கு அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா ரொம்ப பலவீனம் வந்துருச்சு, உட்காந்துட்டே தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைம் வந்தோம், நீங்களாம் பாடுங்க, நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த எண்ணம் எனக்குள்ள வந்ததால என்ன ஆகுதுன்னா, என்ன அறியாத பலவீனம் எனக்குள்ள வந்துருச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு வயதாயிட்டுங்கிற எண்ணமே இல்லை. சம்பவம் 16 நினைக்கல நான். ஆனால் இப்போ நினைக்கக்கூடிய நிலைமை வந்ததால ரொம்ப டயர்டாக இருக்கேன். அப்போ அந்த எண்ணமே வரக்கூடாது. அதனால தான் ஃப்ளோரிடா மாநிலங்கிற ஒரு ஸ்டேட் இருக்கு அமெரிக்காவில், ஃப்ளோரிடா மாநிலம். ஃபவுண்டன் ஆஃப் யூத், இளமையின் நீரூற்று ஒன்று இருக்கான். நீரூற்றுனா, நான் விக்டோரியா ஸ்பிரிங்ஸ் போயிருந்தேன், ஆப்பிரிக்கா கண்டத்தில் உகண்டா மாநிலத்தில் விக்டோரியா ஸ்பிரிங்ஸ். பூமிக்குள்ளே பார்த்தா பூமியிலேருந்து தண்ணி அப்படியே ஸ்ப்ரிங்காக வருது, கொப்பளிக்குது தண்ணி. கொப்பளிக்கிற ரொம்ப ஸ்பீடாலாம் கொப்பளிக்கல, சும்மா மெதுவாக வந்தால் அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கு.
அதுதான் நைல் நதி. உலகத்துள்ள 5 நதியில் பெரிய நதி, அதில் நைல் நதி தான் பெரிய நதி. வேதாந்தத்தில் நைல் நதி. மோசையை தூக்கி தண்ணியில் போட்டாங்க, அந்த நைல் நதி. அந்த நைல் நதி கிளம்புற இடம் வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் உகண்டா மாநிலத்தில் வருது. அந்த இடத்த பார்த்தேன். அது ஒரு ரூட்ஸ். மழை பெஞ்ச தண்ணியில் இப்போ நமக்கு சிந்த நதி இதெல்லாம் எப்படி வருதுன்னா, இமயமலை வந்து ஐஸ் கட்டிகள் முழுகி அது உருகிற ஐஸ் கட்டி மூலம் தண்ணி ஆகி வருது. அது சைனாலேருந்து வருது. நிறைய அந்த இடத்துல மழை பெய்யறப்ப நமக்கு தாமிரபரணி, நாம் அறிந்த தாமிரபரணி, திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி வந்து இந்த மழை பெய்யறதால மழை தண்ணி அதிகமே அந்த நதி வருது. வட இந்தியாவில் யூப்ளி இதெல்லாம் ஐஸ் கட்டி உருகி வர தண்ணி. நைல் நதி பூமியிலிருந்து வரும் ஊற்று. அந்த ஊற்றை நீங்கள் செஞ்சி டூர் போயிருக்கப்போ பார்த்துருப்பீங்க. செஞ்சி மலை மேலே ஒரு சுனை இருக்கு, ஒரு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பூமிக்குள்ள ஒரு மலையிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த நதி, அந்த ஃப்ளோரிடா, அதனுடைய ஃபேமஸ் என்னென்னா, வயதானவங்க போய் அந்த தண்ணியை குடித்தாலோ இளமை ஆகிடும். வயதான பிறகு 60 வயதுக்கு அப்புறம் அந்த முகங்கள் சுருக்கு விடுது, தோல் சுருக்கு விடுது. அந்த வயதுக்கு அப்புறம் அந்த 50க்கு அப்புறம் வயதான பிறகு அந்த தண்ணியில் போய் குடிச்சாலோ இளமை ஆகிடும். அந்த தண்ணியோட தன்மை அப்படின்னா, அந்த தண்ணி வந்து மனிதனுக்கு வாழ்வு கொடுக்குதுன்னு அந்த பெரிய கூட்டம் இருக்குமா அந்த ஃப்ளோரிடா மாநிலத்தில். அது ஒரு டூரிஸ்ட் சென்டர். அதே மாதிரி தான் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் தன் உடம்பெல்லாம் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்த நாகமான் ஒரு சிறு பிள்ளை சொல்றா, எங்கள் தேசத்துக்கு போங்க, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க, அவங்களோட போங்க, அவங்க உங்கள் உடம்புல உள்ள அந்த ஸ்கின்னெல்லாம் சரி பண்ணிடுவாங்க இன்னும் சொல்லியிருக்கிறாங்க. உடனே அந்த நாகமான் படைத்தளபதி ஒரு கேப்டன் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தேச ராஜாத்தை விட்டு வாங்கிட்டு அந்த ராஜாவுக்கு விட்டு கொடுக்குறாரு. இஸ்ரேல் ராஜாவுக்கு இந்த ராஜா விட்டு கொடுத்தோன்னே இந்த இஸ்ரேல் ராஜா பட்ட பிடிச்சி, உன் குஷ்டத்தை நான் எப்படா சரி பண்ண முடியும், என்னடா கொடுமையாக இருக்குன்னு சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிறாரு. அப்போ அவருக்கு தீர்க்கதரிசி அந்த அவரை அனுப்புங்கிறாரு. அவர்கிட்ட போகிறாரு. அந்த நாகமான நினைக்கிறார், அந்த தீர்க்கதரிசி எழுதி வந்து நம்ம தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறப்போ நமக்கு அந்த குஷ்டெல்லாம் சரியாகிடும் நினைக்கிறார். இது வேதாந்தத்தில் உள்ள சம்பவம். எல்லாத்துக்கும் தெரியும், என்னை விட நல்லா உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த எலிசா சொல்கிறாரு, வந்திருக்கிற போய் யோர்தான் நதி இருக்குது, அந்த ஃபவுண்டன் ஆஃப் யூத்தில் குளிக்கிற மாதிரி யோர்தான் நதியில் போய் குளிக்க சொல்லு, 7 முறை முங்கி எடுக்க சொல்லு. யோர்தான் நதிக்கு நீங்கள் யாராவது போயிருக்கீங்களா? யோர்தான் நதி பார்த்துருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் நடந்தது யோர்தான் நதி, யாராவது பார்த்துருக்கீங்களா? நம்ம சர்ச்சில் நம்ம கூப்பிட்டு போகிறோம். நீங்கள் பாஸ்போர்ட் மட்டும் வச்சுக்கோங்க, கவர்மெண்ட்டில் 20,000 ரூபா தருவாங்க, நீங்கள் ஒரு 80,000 ரூபா ரெடி பண்ணிக்கோங்க, நம்ம எல்லோரும் போய் பார்த்து போகிறோம். யோர்தான் முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை, அதுக்கும் நம்ம ஒழுங்கு பண்ணிடுவோம். அப்படி அந்த யோர்தான் நதியில் போய் நீ குடிக்கிற, அது எங்கள் ஊரில் இல்லாத தனியாக அந்த ஊரில் இருக்கப்பா முடியாதுங்கிற. அவன் வந்து என் கையை வச்சு ஜோமுவான், அப்போ எனக்கு புஷெல்லாம் சரியாக இருந்துச்சு, அவன் போய் குடிக்கிறான். எங்கள் ஊரில் தான் தண்ணி இருக்கேன், எவ்வளோ தண்ணி, நல்ல நல்ல தண்ணி, இதை விட சூப்பர் தண்ணி இருக்கேன். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கங்கை 6 மாதத்துக்கு மேலே, ஒரு 4 மாதத்துக்கு மேலே குடிக்க போனவங்களாம் பெரிய ஆக்சிடென்ட், நிறைய பேர் செத்து போனாங்க. 14 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பகோணத்தில் ஒரு குளம் இருக்குது, கும்பகோணம் ஊருக்குள்ள மகாமகம் என்று பெயர். அதில் போய் குளிக்க போனாங்க, சரியில்லாம மூணிக்கு போனாங்க, நிறைய பேர் நசுக்கி செத்து போனாங்க. இந்த கங்கையிலேயும் நங்கி செத்து போனாங்க. அந்த உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசிங்கிற ஒரு இடத்துல கங்கை நதி, அதில் போய் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா குளிச்சா விடுதலை கிடைக்கும், குளிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. செத்து போன நாங்கள் போட்டால் அவன் பாடி உள்ளே போட்டு அவன் ஆத்மா சாந்தி எடுத்து ஒரு பாடியை தூக்கி ஒரு கூட்டம் உள்ளே போடுது. இன்னொரு இடத்துல செத்து போனவனை சாம்பலை கரைக்கிறாங்க, இன்னொருத்தையும் குளிக்கிறான். அந்த 120 புனித தலங்கள் அந்த கங்கை நதியில் நான் பார்த்தேன்.
பார்க்க ஆண்டவர் கிருபை செய்யறார். அப்படிதான் அந்த யோர்தான் நதியில குளிக்க போறாரு. ஆனால் முங்குன்னா அவர் கோவப்படுறப்போ அவருடைய தேர்வுடைய டிரைவர் சொல்றாரு, இல்லை இப்போ ஒரு 50 லட்சம் கேட்டா என்ன பண்ணிருப்ப, கேட்டதை கொடுத்து ஒன்றும் பெரிய காரியத்தை சொல்லலப்பா, தட் இஸ் வெரி சிம்பிள், சின்ன காரியம். முங்கதாயா சொன்னான், அவன் என்னப்பா சொன்னான், நீ முங்குனா சரியாயிடும், அவ்வளவுதான், முங்கிதான் பாரு. இப்போ வாலிபத்தில் என்ன சொல்றோம், அழகா தாய்கள் பிள்ளைங்க பாட்டு பேப்பரை பார்ப்போம். நாங்கள் ஃபோரஸ் கிராம் இருந்து கிராம் பார்க்க மாட்டோம், வாட்ஸ்அப் பார்க்க மாட்டோம். என்னென்ன பாட்டு பண்ணீங்க வாங்க, ஏதோ தாய்களா மாத்துவா தாய்கள், ஆனால் யாரெல்லாம் வாட்ஸ்அப் பார்க்காம இருக்கீங்கன்னு சொல்லுங்க, யார் கையிலாம் செல்லு இல்லாமல் சொல்லுங்களேன் பார்ப்போம். ஆனால் ஏசுங்கிறவங்க நபத்தில் வந்தாரு, எங்களுக்கு வாழ்க்கை தந்தாரு. எத்தனை பேர் எங்களுக்கு ஃபோன் வேண்டாம் மம்மி, நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க மம்மின்னு எத்தனை பேர் சொல்லிட்டு வர்றோம், எத்தனை பேர் சொல்லிட்டு வர்றோம். ஒரு பாப்பா வாழ்க்கை கூட ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே இருக்கு, ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. பொதுவாக அவர் சொன்னது வெரி சிம்பிள், அவ்வளோதான், குடி, அவ்வளோதான் குடிச்சார். ஒரு சிறு பிள்ளைக்கு ஒரு மாமிசம் ஆயிடுச்சு. நான் ஆண்டவற்றை எப்பவுமே நீங்க ஜெபிக்கிற மக்களை, யோசேப்பு ஆண்டவருக்கு காத்திருந்து ஜெபித்தார். 17 வயதில் ஜெபிக்க ஆரம்பிச்சார், 13 வருடங்கள் ஜெபித்தார், 30 வயதில் ராஜாவாக மாறார். 13 வருடங்கள் வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் மத்தியில ஜெபிக்கிறார். அந்த யோசேப்புடைய ஜெபந்தான் அவரை ஒரு பெரிய ராஜாவாக மாற்றுச்சு. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்களை ஆண்டவர் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போக மாட்டார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க பார்க்க ஆண்டவத்தில் உங்களுடைய நேரத்தை எப்படி நம்ம அநேகர் இருக்கோம். டைம் பாஸ் ஆகலைன்னா, இப்போ நான் ஃப்ளைட்டில் ட்ரெயினில் வரேன்னா டைம் பாஸ் ஆகலைன்னா ஏர்போர்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு நான் வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஏதாவது காமெடி போட்டுக்கிட்டே இருப்பேன். எப்போ ட்ரெயின் வந்துச்சு, எங்கே இறங்குச்சுன்னு இறங்க இடத்தையும் மறந்துடுவேன். நேரம் போகிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் கீழே உட்காந்து, முன்ன ஒரு காலத்தில் நான் எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னால ரேஸ் விளையாடுறோம் பார்த்தீங்கன்னா, குதிரை பந்தயத்துக்கு பணம் கட்டுற பார்த்தீங்கன்னா, குதிரை பந்தயத்துக்கு அப்படி புக்கை பார்த்துட்டான்னா அவன் மேலே திரும்ப பார்க்கவே மாட்டான். 1 2 3 ஜாக் பாட்டு, இல்லை 7 9 10 எது ஃபஸ்ட்டு 3 குதிரை வரும், இதை அப்படி போடணும், இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு அவன் அந்த ஜாக் பாட்டை பார்த்தா அந்த பார்த்த கண்ணை விட்டு மேலே தூக்கவே மாட்டான். இடியே வானமே விழுந்தாலும் கூரையே விழுந்தாலும் அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி இப்போ எல்லாருக்கையும் பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, ஏர்போர்ட்ல எங்க பார்த்தாலும் மக்கள் கையில என்ன இருக்கு, செல் இருக்கு. செல்லை பார்த்தவங்க பக்கத்துல என்ன நடந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, ஏன்னா உலகம் நமது கையில். ஆனா யோசேப்புங்கிற ஒரு மனிதர் ஆண்டவருக்கு தன் நேரத்தை ஒப்புக் கொடுத்தார். வாழ்க்கையில் முதன்மையான ஒரு இடத்துக்கு கடந்து போனார். அதுதான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுவாங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆண்டவரோடு உங்களை நெருக்கிக் கொள்ளுங்கள், கர்த்தரை எப்பொழுதும் துதியுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். Continue to the prayer. இடைவிடாமல் continue to the prayer. Imitate praise Lord. நாம் செல் என்பது இன்னைக்கு நம்முடைய காலங்களில் செல் இல்லாமல் வாழ முடியாது. ஒரு நிமிஷம் கூட செல் இல்லாமல் வாழ முடியாது. அந்த அளவுக்கு நிகழ்வுகள் செல்ல வந்துருச்சு, அந்த அளவுக்கு கமாண்டிங் பவர் வந்துருச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 300-350 ஃபோன் அட்டன் பண்ணுறேன் என்னுடைய செல்ல. கால நேரத்தில் என் ஃபோன் கிடைக்காது, ரொம்ப பிஸியாக இருக்கும். காரணம் யாராவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மாற்றி மாற்றி மாற்றி. ஒரு செல் வந்ததால் மறதி மறதி ரொம்ப அதிகமாகிடுச்சு. மறந்ததால் கோவம் வருது, லாஸ் வருது, லாஸ் வரப்போ கோவம் வருது. இந்த செல் வந்ததால் கோவம் வருது, இன்னும் மறக்காம ஒரு காரியத்தை செய்யணும். இன்னைக்கு அப்படி இல்லை, செல் வந்ததால் எனி டைம் எனி கவுண்டர் எனி ட்ரெயின் கையில் இருந்தாலே
மாதிரி ஃப்ளைட் இத்தனை மணிக்கு லேண்ட் ஆகுது, இத்தனை மணிக்கு இந்த இத்தனாவது அடி உயரத்தில் ஃப்ளைட் பறந்துட்டு இருக்கு, இத்தனாவது இடத்துல இந்த இடத்துல இந்த ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு, நம்ம இவ்வளோ நேரத்தில் இங்கே போனால் கேட்ச் பண்ணிடலாம். இப்படி அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய வந்துச்சு. அதே நேரத்தில் மனிதனை கெடுக்கும் சம்பவங்களும் நிறைய செல்ல. அதனால எவ்வளோ நேரம் இங்கே செல்லோடு இருக்கீங்களோ அவ்வளோ டைம் ஆண்டவரோடு நீங்கள் பேச வேண்டும். 10 நிமிஷம் செல்லு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நீங்கள் ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், கர்த்தரை துதிக்கணும். நீங்கள் செய்கிறப்போ உங்களை ஆண்டவர் உயர்த்த மாட்டாங்க. இன்னைக்கு சிஎம்சி மருத்துவமனை ஐடாஸ்கால உங்களை மாதிரி ஒரு வாலிப மகன், அவங்க அப்பா ஒரு டாக்டர், அவங்க அப்பா ஒரு டாக்டர் இங்கிலாண்டில் வேலை செஞ்சாங்க. இங்கிலாண்டில் வேலை செய்கிறப்போ ஆண்டவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ ஆசியா கண்டத்தில் தமிழ்நாட்டுக்கு போ, தமிழ்நாட்டில் போய் உதவி செய்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இங்கிலாண்ட்லேயும் ஒரு நாளைக்கு 10 பேருக்கு 3 பேர் ஃப்ரீயாக இலவசமாக வைக்க மாட்டேன். ஒரு இருளடைந்த ஊருக்கு, மனித நாகரிகமே இல்லாத ஒரு ஊருக்கு நான் போய் ஊழியம் பண்ணணுமா? வேண்டாம். இங்கே இந்த வேலையை தான் செய்ய நான் போக முடியாது. ஐடாஸ்காலுடைய அப்பா மீண்டும் கடவுள் பேசுகிறாரு, இங்கே உதவி செய்து போன மாதிரி நிறைய பேர் இருக்கான், அங்கே டாக்டரை இல்லை, நீ போகிற. தன்னுடைய 5 பிள்ளைகளையும் கூப்பிட்டு கப்பலில் வர்றாரு. 90 நாள் பயணம், 90 நாளோ 100 நாளோ 120 நாளோ பயணம், ஃபிக்ஸ் பண்ண முடியாது கப்பல் பயணத்தை. கப்பல் வரப்போ ஒரு குழந்தை கப்பலே இறந்துருக்கு. அந்த கிளைமேட் ஆட முடியாமல் அவருடைய குழந்தை அடக்காரனை கப்பலே முடித்து தண்ணிக்குள்ள தூக்கி போட்டார். அவர் தான் வேலூரில் முதலாவது மருத்துவமனை ஆரம்பிக்கிறார், ஏழைகளுக்கு உதவி செய்கிறார். அவருடைய மகள் +2 முடித்து அப்பா பார்க்க வரார். கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா சொல்கிறார், அம்மா ஒரு நர்ஸ் ஆகி இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய், இந்த மக்களுக்கு பெட் டாக்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, நீ ஒரு ஃபூல், நீ ஒரு முட்டா, உனக்கு அறிவே கிடையாது. நான் நாகரிகம் இந்த நாட்டில் இருந்து இந்த கோமணம் கட்டியிருக்கிற ஊர், அந்த ஊருக்கு வேறு வருமானமே இல்லை. வேலூரில் ஒரே வருமானம் வெள்ளம். உலக வெள்ள மார்க்கெட்டாக தான், மண்ட வெள்ளத்துறை மார்க்கெட் வேலூர் தான். ஒன்றுமே இல்லாத ஊரில் நீ போயிட்டு எங்கேயும் வர சொல்லியிருப்பாங்க. அப்பா சொல்லி பார்க்குற அந்த மகள் கேட்கலாம், நான் ஒரு நாள் கண்ணுனால 3 பெண் டாக்டர் இல்லாமல் 3 பிரசவ வேதனைப்படுற பெண்கள் இறந்து போகிறாங்க. ஒரு இந்து, முஸ்லீம், இன்னொரு பெண் பிரசவ வேதனை இல்லை இறந்து போகிறாங்க, பெண் மருத்துவர் இல்லாமல். உடனே அந்த அம்மா தன் வாழ்வை அர்ப்பணித்து நர்சிங் படித்து இங்கிலாந்து போய் நர்சிங் படித்து திண்டிவனத்தில் வந்து முதலாவது ஒரு கிளினிக் நர்ஸாக, ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக கிளினிக் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராணிப்பேட்டையில் ஆரம்பிக்கிறாங்க. ராணிப்பேட்டையோட கொஞ்சம் பெரிய ஊருக்கு வேலூர் பற்றி ஆரம்பிக்கிறாங்க அம்மா. இன்றைக்கும் டெலிவரி கேஸ் போனால், வேலூருக்கு போனால் நார்மல் டெலிவரி, ஆப்ரேஷனே இருக்காது. அந்த அம்மாவுடைய ஜபம், அந்த அம்மாவுடைய அர்ப்பணிப்பு. இன்றைக்கி வேலூர் சிஎம்சியில் போனீங்கன்னா, டாக்டர் படிக்கணும்னா கவர்மெண்ட் ஃபீஸ் என்னவோ அதுதான். கவர்மெண்ட்டில் எவ்வளோ ஃபீஸ் கேட்குறீங்களோ அதே ஃபீஸ் தான் அங்கே இருக்கும். கவர்மெண்ட் மாதிரி ஏழைகளுக்காக இருக்கிறார். இன்னைக்கு இந்தியாவில் பெரிய ஹாஸ்பிட்டல் சிம்ஸ், கிறிஸ்டி மெடிக்கல் காலேஜ், பஞ்சாபில் லூதியானாவில் இருக்கு. அது ஒரு பெண்ணுடைய அர்ப்பணிப்பு. அதுக்கு போட்டியாக இந்த ஊர் மக்கள் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, நடத்துகிறாங்கன்னா அது ஆண்டவர் அங்கே இருக்கிறார். இன்னைக்கு பார்க்கணும் 31:6 வாசனை, நான் உன்னோடு இருப்பதினால் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாத பெரிய வாக்குத்தத்தை, அந்த வாக்குத்தத்தினுடைய ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களை மாதிரி வாலிபவர்கள் தன் வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவரோடு தன்னை இணைத்து கொண்டதால் இன்னைக்கு அது முதுமையான ஹாஸ்பிட்டல் இல்லை, இளமையான ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னங்கன்னா, அதாவது MMC மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்
அதுல எவ்வளவு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கோ அதை விட அதிகமாக லேட்டஸ்ட் டெக்னாலஜி. எம்எம்சியில 6 மாதத்துல செத்து போவீங்க, இல்லை 3 மாசத்துல செத்து போவீங்க, 1 வாரத்துல செத்து போவீங்கன்னு சொல்லிட்டா அந்த பேஷண்ட் நீங்க வேலூர் கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த வேலூருக்கு பிறகு ஒரு 2 வருஷம் ஓடும் அந்த பேஷண்ட். இறப்பது உறுதி, அது வேற. ஆனா வேலூர் ஹாஸ்பிட்டல் போனோம் 2 வருஷம் அந்த பேஷண்ட் வரும். அங்க இருக்க அந்த காற்று, அந்த மிஷன், அந்த சுவிசேஷம் ஆண்டவரோடு தன்னை இணைத்துக் கொண்டதால் ஐடாஸ் காலம் தன்னை இணைத்துக் கொண்டதால் இன்னைக்கு ஐடாஸ் காலம் இறந்து கிட்டத்தட்ட 150 வருஷம் ஆயிடுச்சு. 150 வருஷத்துக்கு முன்னாடி சரித்திரம். ஆனா இன்னைக்கும் இளமைத்துவத்தோடு அதை நடந்துருக்கு. ஏன்னா அங்க இயேசுங்கிற ஒரு ஸ்மெல், இயேசுங்கிற ஒரு காற்று, இயேசுங்கிற ஒரு நீரூற்று அந்த ஹாஸ்பிட்டல் மேல இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி உங்கள் மேலும் இயேசுங்கிற ஒரு அர்ப்பணிப்பு உங்க மேல வர்றப்போ ஆண்டவர்கள் உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இன்னைக்கு ஒரு 100 பேர் இருக்கோம், 100 பேருக்குள்ளதான் இருக்கலாம். 100 பேர் ஒருத்தர் 2 பேர் கூட நீங்க அதே மாதிரி மாறினீங்கன்னா உங்களை ஆண்டவர் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவார், வாழ்க்கையை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவருக்கு சித்தமானார் அடுத்த வருஷம் நம்முடைய குருவானுடைய பெர்மிஷனோட உங்களுக்கு மிஷன் ஃபீல்டு, ஒரு மிஷன் ஃபீல்டை நான் கூட்டிகிட்டு போகிறேன். அந்த மிஷன் ஃபீல்டை பாருங்கள். அன்னைக்கு சிஎம்சியும் பாருங்கள். ஆண்டவர் நம்மோடு எப்படி இருக்கிறார். நம்மளை நீங்கள் அர்ப்பணிப்போடு நேஜாஜன திருச்சபை பிள்ளைகள் இப்போ லேட்டஸ்டில் இருக்க யூத் பிள்ளைகள், இதுக்கு முந்தின யூத் பிள்ளைகள் இதில் இல்லை, இதுக்கு முந்தின செட் இல்லை. இப்போ லேட்டஸ்ட் யூத் பிள்ளைகள் இதில், லேட்டஸ்ட் டீனேஜ். அதுக்கு மாத்தூர் அது நான் பார்த்துட்டு இருக்க யூத் பிள்ளைங்க தான். மாத்தூரும் காரியம் ஒருவர் அர்ப்பணிப்போடு ஆண்டவருக்கு சித்தமானார். உங்களை ஒரு மிஷன் ஃபீல்டு கூப்பிட்டு போன எனக்கு ஆவியானவர் பேசிக்கிறார். நாம் செயல்படுவோம். தொடர்ச்சியாக அந்த கூட்டத்தை கூட்டிய ஆயர், செயலர், பொருளர், திருச்சிபை யூத் கன்வீனர் ஜெயம், நல்ல உச்சி பீடர் ஜெயம், அவரை வாழ்த்துகிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் ஜெபிங்க, நல்ல துக்கம் பண்ணுங்க. ஆண்டவர்களை வழிநடத்துவார். God bless you. ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. இன்றைய வேத வசனம் சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென். Today's Bible verse Zechariah chapter 9 verse 12. Even today I declare that I will restore double to you. Amen.